Welcome to Future Vision Study Center. So today we are going to see about the plant successions. So plant succession அப்படின்னா என்ன? So ஒரு ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா it's every plant community it will be having the developmental history. ஸோ அந்த டெவலப்மெண்டல் ஹிஸ்ட்ரி அதாவது ஒரு சின்ன ஒரு எவல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு பிளான்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் வந்து அது அப்படியே வந்து எவால்வ் ஆகி ஒரு பிக் பிளான்ட்டாக உருவாகிறது. ஸோ இந்த டெவலப்மெண்டல் ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பிளான்ட் successions அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளான்ட் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் இட்ஸ் வில் பி கம் இன் டு த எக்ஸிஸ்டன்ஸ் வித் த காலனைசேஷன்ஸ் இட் வில் பி பேரியர் ஏரியா ஸ்போர் பியரிங் ஆர் சீட் பியரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளான்ட் சக்சஷன்ஸ் வந்து இட்ஸ் வில் பி கன்சிஸ்ட் ஆஃப் 9 ஸ்டெப்ஸ். இதில் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தா 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நடேஷன்ஸ். ஸோ நியூடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த பேர் ஏரியா இல்லாட்டி நேக்கடு ஏரியா சொல்லலாம். இட்ஸ் நாட் ஆக்குபைடிங் எனி வெஜிடேஷன்ஸ். இதில் வந்து எந்த ஒரு வெஜிடேஷன்ஸுமே வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு. ஸோ மைக்ரேஷன்ஸ் அப்படின்னா இட்ஸ் அரைவல் ஆஃப் த ப்ராபக்யூல்ஸ். ஸோ ப்ராபக்யூல்ஸ் இன்டு த பேர் ஏரியாஸில் வந்து வரக்கூடியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து இந்த ப்ராபக்யூல்ஸ் இட்ஸ் வில் பி கேரி த ஏஜென்ட்ஸ் சச் அஸ் விண்ட் வாட்டர் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஜெர்மினேஷன்ஸ் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் த ப்ராபக்யூல்ஸ் அந்த சீட் வந்து இட்ஸ் வில் பி க்ரோயிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் தெம்செல்ஃப் இன்டு த நியூ ஏரியாவில் வந்து டெவலப் ஆகிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஈசீசஸ். ஸோ ஈசீசஸ் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ் ஆஃப் த பிளான்ட் கம்யூனிட்டி இன் த நியூ ஏரியா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து ஈசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். So colonizations and aggregations அப்படின்னா the process where the individual of the same species increasing in the number and forming the group of colonies க்கு பேர் தான் வந்து colonizations and aggregation. So competitions and coactions அப்படின்னு பார்த்தா so the interactions between the individual of the same or different species for the resources. So competitions பார்த்தீங்கன்னா the resources are unlimited. The coactions refer to the any interactions including the mutualism சொல்லலாம். So invasions. So invasions அப்படின்னா பார்த்தோம்னா வந்து the introductions of the new species. ஒரு புதுசாக ஒரு ஸ்பீசிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து invasion in the established community. So reactions அப்படின்னா வந்து the modification of environment. So living organism themselves it will be modified. The habitat conditions it's making more or less suitable to the certain species during the further successions. The stabilization அப்படின்னா the final stage of the successions were stable. So இதுக்கு பேர் இந்த கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு பேர் அதாவது கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலிபிரியம் த என்விரான்மெண்ட் டஸ் நாட் சேஞ்ச் ஃபர்தர் அன்லஸ் த டிஸ்டர்ப்ட். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டெபிலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 9 ஸ்டெப்ஸ் வில் பி இன்வால்வ் இன் த பிளான் சக்சஷன். ஸோ ரிகார்டிங் தட் கொஷின்ஸ் பார்த்தோம்னா வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் எஸ்டாப்ளிஷ் ஆஃப் த ஸ்பீசிஸ் இன் த நியூ ஏரியா. ஸோ இதுக்கு நேம் என்ன? ஸோ உங்களோட ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன டாபிக் இந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு டாபிக் நேமும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். We will meet you on next class. Thank you.